வணக்கம் நண்பர்களே. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. இயல்பாகவே ஏதாவது ஒரு தெய்வத்தின் மேல் நமக்கு ஈடுபாடு இருக்கும். அது சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அண்ணாமலையாரை குலதெய்வமாக கும்பிட ஆரம்பிக்கலாம். சதுரகிரி பக்கத்தில் இருக்கிறவங்க சுந்தர மகாலிங்கத்தை குலதெய்வமாக வழிபடலாம். திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்று வணங்கலாம். திருச்செந்தூர் கடலுக்கு அருகில் இருப்பதால் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் உள்ளதால் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பை அளிக்கிறது. மேலும் திருச்செந்தூர் சம்ஹார தலமாகவும் விளங்குகிறது. தீய சக்தியை மட்டுமின்றி மனிதர்கள் மனதில் இருக்கும் அளவுக்கு மீறிய ஆசை, கோபம், காமம் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய சக்தி இந்த தலத்திற்கு உண்டு. இது போன்ற சூழலில் இருப்பவர்கள் திருச்செந்தூருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வருவதுடன் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்று வணங்கலாம். திருச்செந்தூர் குருவுக்கும் செவ்வாய்க்கும் உரிய தலமாக இருப்பதால் குலதெய்வத்துக்கு உரிய தலமாகவும் இருக்கிறது. உங்கள் வாழ்வில் ஏற்படும் அத்தனை தடங்களையும் தாண்டி நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அமைய திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்குவோம்.